மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரிக்கை போகிறார். இயேசு இறைமகனாக இருந்து தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடமையின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொள்வார். யோர்தான் ஆறு சாக்கரை யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ள மானிடருக்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இழப்பாக முடியவில்லை, உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்று செல்ல வேண்டும். அன்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போது ஒரு